பரிநிப்பான சூத்திர போதனை. போன கிழமை புத்த பகவான் கடைசியாக சுந்தருடைய உணவை உண்டு பிறகு உக்குசமல்ல சந்திப்பு, இதேபோல சுந்தருடைய கடைசி போஜனம், கடைசி உணவு உண்டு சம்பவம், அப்படியான விஷயங்கள். அப்போது புத்த பகவான் பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ககுத்தா எனும் நதிக்கு சென்று விட்டு அங்கே நீராடி அங்கே ஆம்பவனம் அல்லது மாவனம் இருந்தது. அங்கே சுந்தர் ஒரு தேரர் அங்கே இருந்தார், முதலில் இருந்த தேரர். அந்த தேரருக்கு கூறினார் புத்த பகவான், இந்த ஜீவனத்தை நான்காக அடைந்து ஒரு வாசனம் போல விரியுங்க, கொஞ்சம் சாய வேணும் மயக்கம் என்று. பிறகு அவ்வாறு புத்த பகவான் சாய்ந்தார். பிறகு புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்தார். அழைத்து சுந்தருக்கு ஏதாவது ஒரு கவலை யார் சரி ஒரு ஏற்படுத்தலாம், உங்களுடைய போஜனத்தை உங்களுடைய உணவை உண்டு தான் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார். அதனால் உங்களுக்கு இது நாட்டம், பெரிய அலாபம் என்று கவலைப்படுத்தலாம், உங்களுடைய பின் வருத்தம் ஏற்படுத்தலாம். புத்த பகவான் மொழிந்தார், அதை அப்புறப்படுத்த வேண்டும், நீக்க வேண்டும், அவருக்கு போயிட்டு சொல்ல வேணும். புத்த பகவான் மொழிந்தார், இவ்வாறு அந்த கவலை அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லி, சுந்தரே உங்களுக்கு இது பெரிய லாபம், நல்ல லாபம், உங்களுடைய பிண்ட பாத போஜனத்தை அருந்தி விட்டு தான் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார். நான் புத்த பகவான் அருகில் இவ்வாறு கேட்டு இருக்கிறேன், அறிமை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ரெண்டு பின்ன பாதங்கள் சம விபாகங்கள், சம விளைவுகள் தரும், சம புண்ணியங்கள் இருக்கிறது. அந்த பின்ன பாதங்களில் ஏனைய பின்ன பாதங்களை விட இந்த ரெண்டு பின்ன பாதங்கள் பெரும் பலன் தரும், பெரிய புண்ணியம் சேர்கிறது. அந்த பின்ன பாதங்கள் என்ன? அதுதான் புத்த பகவான் சம்மா சம்புத்த நிலை அடையும் போது ஏதாவது ஒரு பின்ன பாதத்தினை அருந்தினால் அந்த பின்ன பாதம் உண்டு. அதுதான் சுஜாதா எனும் செட்டியார் மகால் கொடுத்த தானம், கீரபாயாச. அதே போல அடுத்தது தான் ஏதேனும் ஒரு பின்ன பாதத்தினை அருந்தி புத்த பகவான் அனுபாதிசேஷ நிப்பான தாத்துவினால் பரிநிப்பானம் அடைவாராயின் அந்த பின்ன பாதம் சம விபாக, சம விளைவுகள், சம பலன் தரும் என்று புத்த பகவான் மொழிந்தார். அதே போல ஏனைய பின்ன பாதங்களை விட மிகவும் மகத்துவம் இருக்கும், பெரும் பலன் தரும் ரெண்டு பிந்து பாதங்கள் தான் இவை. அவ்வாறு சொல்ல வேண்டும் சுந்தரிடம். அதே போல சுந்தரிடம் இவ்வாறும் சொல்ல வேணும். அதுதான் சுந்தர் உங்களுக்கு சுகத்துக்கு காரணமாகும் புண்ணிய கர்மங்கள் நீங்க சேகரித்து கொண்டீங்க. இந்த புண்ணிய கர்மம் உங்களுக்கு சுகத்துக்கு காரணமாகிறது. அதே போல நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கான ஒரு புண்ணிய கர்மம் இது. அதே போல நிறம் கிடைப்பதற்கான ஒரு புண்ணிய கர்மம். அதே போல யசஸ் இல்லாவிட்டால் ஜனம் கிடைப்பதற்கான ஒரு புண்ணிய கர்மம் இது. அதே போல்தான் ஆதிக்கம் கிடைக்கும் புண்ணிய கர்மம் தான் இது. இப்படி சொல்லிவிட்டு சுந்தருடைய அந்த கவலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று புத்த பகவான் மொழிந்தார். அந்த விஷயத்தை மொழிந்த புத்த பகவான் இவ்வாறு ஒரு செய்யுளை மொழிந்தார். அதுதான் ததது புண்ணியம் பவண்டதி சன்யமது வீரன் நவீயதி குசலோச்ச ஜஹாதி பாபகம் ராகதோஷ மோகக்கயா சனிபுதோதி. தானம் கொடுக்கின்றவருக்கு புண்ணியம் வளரும். கட்டுப்படுத்திய புலன்கள் இருக்கின்றவர் அவருடைய மனதினுள் பகைமை நிலைக்காது.
அதே போல திறமைசாலி பாவம் அப்புறப்படுத்துவார். அதே போலதான் ராகதோஷ மோக நீக்கியவர், இல்லாமல் செய்தவர் பரிநிப்பானம் அடைகிறார் சொல்லி அந்த செய்தியில் அர்த்தம். புத்த பகவான் அதுக்கு பிறகு வாங்கானந்த ஹிரண்யவதி நதி, அதுக்கு அப்பால் குசினாரா எங்கே இருக்கிறதோ மல்லருடைய உபவர்த்தனையிலும் சால தோட்டம் எங்கே அங்கே புறப்படுவோம் சொல்லி முடித்தார். பிறகு பிக்கு சங்கத்தினரோடு ஹிரண்யவதி நதியை கடந்து குசினாரா நகரத்துக்கு மல்லருடைய சாலவனத்துக்கு உபவர்த்தனையும் சாலவனத்துக்கு புறப்பட்டார். அங்கே வந்தடைந்து புத்த பகவான் ஆனந்த தேருக்கு இவர் கூறினார். ஆனந்த, இந்த இரு சால மரங்களுக்கும் இடையில் வடது திசைக்கு தலை போட்டு ஒரு படுக்கையை ஒழுங்கப்படுத்துங்க, எனக்கு மயக்கம், நான் சாய்கிறேன் சொல்லி மொழிந்தார். அப்படி ஆம புத்த பகவானை சொல்லி ஆனந்த தேர் புத்த பகவானுக்கு சொல்லி அவ்வாறு ஒரு காட்டிலை தயாரித்தார். புத்த பகவான் சிங்கம் போல இந்த வலது திசைக்கு தான் இப்படித்தான் சாய்ந்தார். பரிநிப்பான நிலையிலும் நீங்கள் காண்பிருக்கலாம் அப்படியான சிலைகள் இருக்கிறது. அது இந்த வலது புறத்துக்கு தான் புத்த பகவான் வலது காயின் மேலே தன்னுடைய தலை வைத்து கொண்டு அந்த பக்கத்துக்கு தான் சாய்ந்து இருக்கிறார். அப்படித்தான் சாய்ந்தார். சிங்கமும் அப்படித்தான். சிங்க செய்யா எனும் பெயர் தான் இதுக்கு இருக்கிறது. சிங்க செய்யாவினால் சாய்ந்தார். அந்த காலத்தில் சால மரங்களில் அகாலத்தில் தோன்றிய மலர்கள் அதிகமாக பூத்திருந்தது. புத்த பகவானுக்கு பூஜைக்காக அந்த மலர்கள் அவிழ்ந்து அமிழ்ந்து அமிழ்ந்து விழுகிறது, நிறைய அளவில் விழுகிறது, சிதறி சிதறி விழுகிறது. அதே போல ததாகத்திற்கு பூஜைக்காக மதாரா மலர்கள் திவ்ய மலர்கள், தேவ உலகங்களில் தேவர்கள் தான் போட்டார்கள். அந்த மதாரா மலர்களும் புத்த பகவான் உடம்பின் மேலும் விழுகிறது, வாழ்ந்த சொற்றையிலும் விழுகிறது, சிதறி சிதறி விழுகிறது. அதே போல திவ்ய சாந்தனம் ஆகாயத்தில் இருந்து விழுகிறது. அதே போல புத்த பகவானுக்கு பூஜைக்காக தூரிய வாத்தியங்கள் ஆகாயத்தில் இசைக்கிறது. அதே போல திவ்ய இசைகள் இசைக்கிறது. அவை புத்த பகவானுக்கு பூஜைக்காக தான் நடந்து இருக்கிறது. இந்த தேவர்களும் அதிகமாக அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் தான் அவருடைய வாத்திய பிராண்ட்ஸ் இருக்கு, அந்த பிராண்ட்ஸ் தான் போட்டப்பட்டுவிட்டு அவர்கள் தான் அப்படியான இசைகள் இசைத்தார்கள், வாத்தியங்கள் செய்தார்கள். புத்த பகவான் மொழிந்தார். ஆனந்த, இந்த இரு, அதாவது இந்த சால மரங்கள் வந்து இந்தியாவில் வட பகுதியில் இருக்கும், இலங்கையில் இருக்கும் சால மரங்கள் வேறு. நாம் தவறாக எடுத்து இருக்கிறோம் சால மரங்கள் என்று. அங்கே அந்த சால மரத்தில் தடி இருக்குதானே, அடி அந்த மரத்தடி, அந்த மரத்தடிக்கு கொஞ்சம் மேலே அந்த அதன் பேர் எனக்கு தெரியாது, கட்டை போல பெரிய மரம் இருக்குதானே, மீன் மரம், அந்த மரத்தில் இருந்துதான் அந்த மலர்கள் போக்கிறது. அது இலங்கை சால மரங்கள், நறுமணம் வீசுகிறது, அழகானது. ஆனால் இந்தியாவில் அந்த முதல் காலத்தில் இருந்த சால மரங்கள் கொப்புகளில், கிளைகளில், கொப்புகளின் மேலே தான், கொப்புகளின் இறுதியில் தான் மஞ்சள் நிறமாக பூக்கிறது கொக்குகளாக. இலங்கையில் அப்படி கொக்குகளாகாது, ஒரு மலர்கள் பூக்கிறது, ஒரு மலர்கள் அப்படித்தான் இருக்கிறது. இங்கே சிவப்பு நிறத்துக்கு கொஞ்சம் கீழே ஊதா நிறம் போல தான் இருக்கு, அங்கே மஞ்சள் நிறம்.
அவை சாதாரணமாக பூக்கிறது இந்த காலத்தில் தான் இருக்கலாம். ஆனா இது வைகாசி காலத்தில் அகாலத்தில் தான் மலர்கள் பூத்திருந்தன. அவை புத்த பகவான் மொழிந்தார். புத்த பகவானுக்கு பூஜைக்காக அவை அவிழ்ந்து விழுகிறது உடம்பின் மேலே. அதே போல சுற்றிலும் விழுகிறது. மதார மலர்களும் விழுகிறது. சந்தன தூசியலும் விழுகிறது. திவ்ய சந்தன தூசியல் ததாகத்திற்கு பூஜைக்காக. அதே போல இசைகள், சூரிய வாத்தியங்கள் இசைக்கிறது. அவை ஆகாரத்தில் தான் இருக்கிறது. புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த இப்படி புத்த பகவானுக்கு உபசரிப்பது அல்ல, நன்றாக உபசரிப்பது அல்ல. இதுவும் ஒரு உபசரிப்பு தான், நன்றாக செய்தல் அல்ல, நன்றாக புகழ்தல் அல்ல, பூஜை செய்தல் அல்ல. புத்தபகவான் மொழிந்தார், இவரின் ஆனந்த இவரின் ஒரு பிக்கு அல்லது பிக்குனி அல்லது உபாசிகா அல்லது உபாசிகா தம்மாந்தம பட்டிபதா மூலம், சாமிக்கு பட்டிபதா மூலம், அனுதாமச்சாரி முறையில் தம்மாந்தம் பட்டிபதா உங்களுக்கு புரியும். இந்த தர்மம் கடைபிடித்தல், அனுதாமச்சாரி தர்மத்துக்கு ஏற்ப வாழ்தல், அப்படியான முறைகளினால் தான் புத்த பகவானுக்கு பூஜை செய்தால் அதுதான் நன்றாக பூஜை செய்தல், நன்றாக கௌரவித்தல், புகழ்தல், அதுதான் உபசரித்தல். இவ்வாறு புத்த பகவான் மொழிந்தார். அதனால் ஆனந்த தம்மாதம பட்டிபதாவினால், சாமிஜி பட்டிபதாவினால் தர்மத்துக்கு ஏற்ப வாழ்கிறேன் என்று இவ்வாறு நீங்க கட்டுப்பட வேண்டும் என்று புத்த பகவான் மொழிந்தார். ஆனந்த் தேரை அழைத்து. அங்கே நிறைய பிக்குமார்கள் இருந்தார்கள். ஆனால் கிட்டிருந்த ஆனந்த தேருடைய பெயரினால் தான் புத்த பகவான் மொழிந்தார். அவரைத்தான் அழைத்தார். அந்த நேரத்தில் உபவான என்று இன்னும் ஒரு பிக்கு புத்த பகவான் முன்னே இருந்து புத்த பகவானுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருந்தார். புத்த பகவான் மொழிந்தார், உபவான இங்கே இருக்க வேண்டாம், கொஞ்சம் அப்புறப்படுங்க சொல்லி. அப்போது ஆனந்த தேருக்கு இந்த கருத்து தோன்றியது. உபவான தேரர் புத்த பகவானுக்கு நீ சமீபத்தில் இருந்தே ஒரு துணையாளராக இருந்தார். ஆனால் புத்த பகவான் இந்த கடைசி நேரத்தில் அவரை அப்புறப்படுத்துவார். இதுக்கு காரணம் என்ன என்று புத்த பகவானிடம் அவர் கேட்டார். அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த் 10 சாசி, அதாவது 10,000 உலக மண்டலத்தில் இருந்து தேவர்கள் ததாகத்தருடைய கடைசி காட்சியை பார்க்க வேண்டும் என்று நிறைய அளவில் கூறியிருக்கிறார்கள். இந்த மலருடைய உபவர்த்தன சால தோட்டம் எவ்வளவு பறந்து இருக்கிறதோ அங்கே சுற்றியில் 12 யோஜனைகளாக பூமியில் தேவர்கள் இருக்காத, அதாவது இல்லாத இந்த தூசி நுனி கூட, இப்படியான இடம் கூட இல்லை என்று புத்தபகவான் மொழிந்தார். அப்படியான அளவுக்கு மிகவும் அந்தஸ்து மிகுந்த தேஜஸ் மிகுந்த தேவர்கள் கூடியிருக்கிறார்கள். 120 கிலோமீட்டர்ஸ். புத்த பகவான் மொழிந்தார், இந்த தேவர்கள் பெரிய சத்தத்துடன் குற்றம் சொல்வார்கள். ஐயோ, கட்டாயமாக ததாகத்தருடைய கடைசி காட்சியை பார்க்க நாங்கள் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம். மிகவும் அரிதாக காண கிடைக்கும் மராத் சம்மா சம்புத்த பகவான்மார்கள் மிகவும் அரிதாக தான் உலகத்துக்கு தோன்றுவார்கள். ஆனந்த் இன்றைக்கு இரு காலத்தில் கடைசி ஆமத்தில் புத்த பகவானுடைய பரிநிபானம் அடைகிறது. இந்த பெரிய அந்தஸ்து மிகுந்த தேஜஸ் மிகுந்த விக்கு புத்த பகவான் முன்னே ஒரு கவர் போல, மறை போல இருக்கிறார். அதனால் புத்த பகவானுடைய காட்சியை எங்களுக்கு காண முடியாது என்று
பாருங்க, இந்த உபவான என்ற பேரு 6ஆம் நிலையை அடைந்த ஒரு விக்கு. அப்படியான அளவுக்கு பெரிய தேஜஸ் மிகுந்தவர். தேவர்களுக்கு கூட அவரை தாண்டி, அதாவது அவரை ஊடுருவி சென்று பார்க்க முடியாமல் தான் இருந்திருக்கிறது. அப்போது ஆனந்த தேரர் கேட்டார் புத்த பகவானை, எப்படியான தேவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று. அப்போது புத்த பகவான் மொழிந்தார், பட்டவை குறைப்பு இருக்கும் தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து கைகள் மேலே தூக்கி அழுது விழுகிறது, அழுது விழுகிறார்கள். உடைந்து விழுபவர் போல விழுகிறார்கள். விழுந்து புரண்டு போவார்கள். ஐயோ, மிகவும் விரைவாக இந்த புத்த பகவான் பரிநிப்பானம் அடைவாரே. ஐயோ, மிகவும் விரைவாக புத்த பகவான் பரிநிப்பானம் அடைகிறார். பெரிய ஜீவகாருண்யத்துடன் உலகத்தை பார்த்து ஒரே ஒரு கண் மிகவும் விரைவாக இல்லாமல் போகும் சொல்லி தேவர்கள் அவ்வாறு புலம்பினார்கள். புத்தபகவான் அந்த விஷயம் ஆனந்த தேருக்கு அந்த நேரத்தில் மொழிந்தார். புத்தபகவான் மொழிந்தார், ஏதேனும் தேவர்கள் வீத்தராகி ஆவார்களோ, அதாவது ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அந்த தேவர்கள் விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் தாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சிந்திக்கிறார்கள், இந்த காரணாகாரிய தர்மங்கள் மூலம் உருவாகிய சங்காரங்கள் நிலையில் நிச்சயமற்றது, இவை நிரந்தரமாகட்டும் என்று எவ்வாறு பெறுவோம் சொல்லி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். தர்மத்தை சிந்தித்து அவர் புத்த பகவான் மொழிந்தார். அதே நேரத்தில் ஆனந்த் தேரர் இவ்வாறு இன்னும் ஒரு கேள்வி கேட்டார் புத்த பகவானிடம். பந்தே, இதற்கு முதலில் வஸ் அடைந்திருக்கும் போது அல்லது மாறி காலத்தை அனுஷ்டித்து இருக்கும் போது, அதை பவாரணாசை பண்ணும் போது, அதாவது அது முடிவுக்கு வரும், ஒரு நாள் வரும், 3 மாதங்களுக்கு பிறகு, அப்போது ததாகதரை காண்பதற்கு நிறைய திசைகளில் இருந்து அந்தஸ்து மிகுந்த தேஜஸ் மிகுந்த விக்குமாறு வருவார்கள். அவர்களை பலக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. புத்த பகவான் வாழ்ந்து இருக்கும் போதுதான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. என் காரணம் வஸ் முடிந்துவிட்டு முடிந்துவிட்டு இருக்கும் போது, அதே காலத்தில் தான் அது நிறைய தூரங்களில் இருக்கும், அந்தந்த திசைகளில் இருக்கும் அந்தஸ்து மிகுந்த விக்குமார்கள் வருவார்கள். அப்போது பலகு வாய்ப்பு கிடைக்கிறது அவர்களை பலக. ஆனால் புத்த பகவானுக்கு பிறகு இவர்களுடைய பலகு எங்களுக்கு கிடைக்காமல் போகும் என்று ஆனந்த் தேரர் புத்த பகவானுக்கு அறிவித்தார். அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த், சத்தா உள்ள குலமகன் காண வேண்டிய, அதே போல சமூகம் அடைய வேண்டிய 4 இடங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த 4 இடங்களுக்கு இந்த குலமகான்கள் பிக்குமார்கள் புத்த பகவானை வணங்க போகும்போது அதே அந்தந்த இடங்களில் சந்திக்க அந்த வாய்ப்பே கிடைக்கிறது. அதுதான் முதலாவது இடம்தான் புத்த பகவான் இங்கே தான் பிறந்தார் என்று சத்தா உள்ள குலமகன் காண வேண்டி சமூகம் அடைய வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் நேபாள நாட்டை சேர்ந்த லும்பினும் எனும் இடம். இரண்டாவது தான் புத்த பகவான் சமுத்த நிலையை அடைந்த இடம் இது என்று சந்தாவுள்ள குல மகன் கண்டு சமூகம் அடைய வேண்டிய இடம் இருக்கிறது. அதுதான் கயாவில் புத்தகாயனும் இடம். மூன்றாவது தான் இங்கே தான் புத்த பகவான் தம்ம சக்கரத்தினை சுழற்றினார் என்று அந்த இடத்தையும் இந்த சத்தா உள்ள குலமகான் காண வேண்டிய சமூகம் அடைய வேண்டிய இடம். அதே போல புத்த பகவான் இந்த இடத்தில் பரிநிப்பானம் அடைந்தார் சொல்லி ஒரு குலமகன் கண்டு
சமயம் அடைய வேண்டிய இன்னொரு இடம் இருக்கிறது. இந்த 4 இடங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நிறைய அளவில் சிலர் நிறைய அளவில் போய் வணங்கி இருக்கிறார்கள். புத்த பகவான் மொழிந்தால் சந்தாவுல குலமான்கள் இந்த 4 இடங்களை கண்டு சமயம் அடைய வேண்டும். ஆனந்தர் சந்தாவுள்ள விக்கு விக்குனி உபாசக உபாசிகா இங்கே புத்த பகவான் பிறந்தார் என்று, இங்கே புத்த பகவான் சம்புத நிலை அடைந்தார் என்று, அதே போல் இங்கே புத்த பகவான் தர்ம சக்கரத்தினை சுழற்றினார், இங்கே புத்த பகவான் அன்பாதிசேஷ பரிநிப்பான தாத்துவினால் பரிநிப்பானம் அடைந்தார் என்று வருவார்கள். ஆனந்து இவரேனும் ஒருவர் இந்த செய்திகளை இந்த இடங்களை வணங்கும் வந்தனா பயணத்தில் இருக்கும் போது, சத்தாவுள்ள மனதுடன் இருக்கும் போது, அதே போல தெளிவுபட்ட மனதுடன் இறந்துவிட்டால் அவர்கள் அனைவரும் உடல் சிதைந்து மரணத்துக்கு பிறகு திவ்ய உலகத்தில் பிறக்கிறார்கள் என்று புத்த பகவான் மொழிந்தார். இதை கேட்டு சிலர் விரும்புவார்கள். இந்த பயணம் ஒரு கூட்டமாக போய்கொண்டிருக்கும் போது மரணம் அடைய வேண்டும் என்று சிலர் அப்படி சிந்திக்கிறார்கள். அது தவறான சிந்தனை. அந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கும் நன்றாக அந்த வந்தனா பயணம் நன்றாக செய்து கொள்ள முடியாமல் போகும். புத்த பகவான் மொழிந்தால் அதே நேரத்தில் ஆனந்த தேரர் இன்னும் ஒரு கேள்வியை புத்த பகவானிடம் கேட்டார். புத்த பகவானை இந்த பெண்களை பற்றி எப்படி நாங்கள் பின்பற்ற வேண்டும்? புத்த பகவான் மொழிந்தார், காணாமல் இருப்பதே நல்லன்னு சொல்லி. அப்போது ஆனந்த தேரர் கேட்டார், கண்டால்? புத்த பகவான் மொழிந்தார், கண்டால் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. அப்போது ஆனந்த தேரர் கேட்டார், பெண்ணோடு பேசும் பிக்கு எப்படி பின்பற்ற வேண்டும் என்று. அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த இப்படி கதைப்பது யாரோடு என்று விழிப்புணர்வுடன் கதைக்க வேண்டும் சொல்லி. அப்படியான அளவுக்கு இந்த தர்மத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த காரணம் நிறைய அளவில் பிக்குமார்களுக்கு இருந்த பெரிய தடைகள் தான் பெண்கள். அதே போல்தான் பிக்குனிகளுக்கு இருந்த பெரிய தடைகள் தான் ஆண்கள். அதனால் இவை பஞ்சும் தீயும் போலதான். அதனால் மிகவும் கவனமாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்று புத்த பகவான் மொழிந்தார். அப்போது ஆனந்த தேரர் மொழிந்தார், கேட்டார், ததாகதருடைய திரு உடம்பினை பற்றி எப்படி பின்பற்ற வேண்டும் என்று. அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த ததாகதருடைய திரு உடம்பினை பற்றி அதுக்கு பூஜை செய்வதற்காக நீங்க இருக்க வேண்டாம். ஆனந்த நீங்க தன்னுடைய நன்மையை கருதி நிப்பான மோட்சத்தினை உறுதி செய்து கொள்வதற்காக திடமான வீரியத்தை செய்யுங்க. நிப்பான மோட்சத்தினை உறுதி செய்து கொள்ள தாமதம் இல்லாமல் மன அழுக்குகள் இல்லாமல் செய்யும் வீரியத்துடன் உடம்பிலும் உயிரிலும் ஆசை அப்புறப்படுத்தி இல்லாமல் செய்து வாழுங்க. ஆனந்த ததாகதரை பற்றி நிறைய அளவில் தெளிவு அடைந்து பிராமண பண்டிதர்கள் இருக்கிறார்கள், அதே போல சாஸ்திரிய பண்டிதர்கள் இருக்கிறார்கள், அதே போல காபதி பண்டிதர்கள் இருக்கிறார்கள். ததாகதருடைய திரு உடம்பினை பூஜை செய்து அவர்கள் செய்வார்கள் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். அப்போது ஆனந்த தேரர் கேட்டால், பந்தே புத்த பகவானே, அவர்கள் அந்த இல்லறவர்கள் ததாகதருடைய உடம்பினை பற்றி எப்படி பின்பற்ற வேண்டும் என்று.
அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த் சக்கரவர்த்தி அரசனை பற்றி எப்படி பின்பற்றுவார்களோ அப்படியே தத்தாகத்தருடைய திருவிழாவினை பற்றியும் பின்பற்ற வேண்டும் என்று. இங்கே சக்கரவர்த்தி அரசன் என்று சொன்னால் திரும்பி நான் சொல்றேன், அசோக மன்னன் போலான மன்னர்கள் அல்ல. அவர்கள் புத்த பகவானுடைய உருவம் போலான உருவம் உள்ளவர்கள். அதே போல இந்த 4 சமுத்திரங்களை எல்லையாக கொண்டு பூமியை கட்டுப்படுத்தும் அரசர்கள் மிகவும் அரிதாகத்தான் தோன்றுவார்கள். அப்போது ஆனந்த் தேவர் திரும்பி கேட்கிறாரு, புத்த பகவானை, இந்த சக்கரவர்த்தி அரசர்களுடைய உடம்பினை பற்றி எப்படி பின்பற்றுவார்கள் சொல்லி. அப்போது புத்த பகவான் மொழிந்தார், சக்கரவர்த்தி அரசனுடைய உடம்பு புது வஸ்திரம் மூலம் முதலில் சுற்ற வேணும். பிறகு நன்றாக எடுத்திருக்கும் பஞ்சுகள் இருக்கிறது, நன்றாக துப்புரவு செய்து எடுத்த பஞ்சுகள் இருக்கிறது. அந்த பஞ்சுகள் மூலம் இன்னும் ஒரு முறை ஒரு லேயர் சுற்ற வேணும். அதுக்கு பிறகு இன்னும் புது வஸ்திரம் மூலம் சுற்ற வேணும். அந்த முறையில் 500 முறைகளாக சக்கரவர்த்தி அரசர்களுடைய உடம்பினை சுற்றித்தான். அப்போது 500 துணி லேயர்ஸ் இருக்கிறது, அதே போலதான் 500 பஞ்சு லேயர்ஸ் இருக்கிறது. அவ்வாறு தான் பின்பற்றுவார்கள். அதே போல அவ்வாறு 500 முறைகளாக செய்துவிட்டு ஒரு பொன்னால் கட்டப்பட்டால் ஒரு படகு போல சிறிய படகுகள் இருக்குதான், அப்படியான பொன்னால் செய்யப்பட்ட ஒரு படகினை எடுத்துவிட்டு அங்கே வாசனை எண்ணெய் போட்டுவிட்டு அதனுள்ளே ததாகத்தருடைய உடம்பினை வைத்துவிட்டு, இது சக்கரவர்த்தி ததாகருடைய அந்த சக்கரவர்த்தி அரசனுடைய உடம்பினை பற்றி தான் புத்த பகவான் மொழிகிறார். அவ்வாறு வைத்துவிட்டு இன்னும் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மூடியினால் மூடிவிட்டு தான் வாசனை விருகுகள் இருக்குதானே, அந்த வாசனை விருகுகள் மூலம்தான் அனைத்து வாசனை விருகுகளும் இங்கே போட்டுவிட்டு தான் தானம் பண்ண வேணும். தானம் பண்ணிவிட்டு 4 சந்தியில் ஒரு தூபியை கட்டுவது தான் சாதாரண முறை. அப்போது இதற்கு காரணம் என்ன? இந்த 4 சந்தியில் கட்டப்பட்ட பிறகு யார் சரி ஒருவர் இந்த மனிதர்கள் மலர்கள் அல்லது வாசனை பொருட்கள் அப்படியான விஷயங்கள் பூஜை செய்கிறார்களோ, அன்புடன் வணங்குவார்களோ, அதே போல மனது மூலம் தெளிவுபடுவார்களோ, அவர்களுக்கு நீண்ட காலமாக இது நன்மையாக இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு நன்மைக்காக இது காரணமாகிறது என்று புத்த பகவான் மொழிகிறார். அதே போலதான் ததாகத்தருடைய அந்த சக்கரவர்த்தி அரசனுடைய உடம்பினை பற்றி பின்பற்றும் முறையிலேயே தான் புத்த பகவானுடைய உடம்பினை பற்றியும் பின்பற்ற வேண்டும். அப்படி செய்துவிட்டு புத்த பகவானுடைய தூபி 4 சந்தியில் கட்ட வேணும். அப்போது புத்த பகவானுடைய அந்த தூபிக்கு மலர்கள், அதே போல் வாசனை பொருட்கள், பூஜை செய்பவர்களுக்கு, அன்புடன் வணங்குகின்றவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அது சுகத்துக்கு காரணமாகிறது. அதுதான் காரணம். அவ்வாறு தான் புத்த பகவான் உடம்பினை பற்றியும் பின்பற்ற வேண்டும். புத்த பகவான் அந்த நேரத்தில் ஆனந்த் தேருக்கு மொழிந்தார், ஆனந்த், இந்த தூபிகளை காட்டி வணங்க வேண்டிய 4 பேர் இருக்கிறார்கள். இந்த 4 பேருக்கு தூபார்க நபர்கள் என்று சொல்லுவோம். முதலாவதாக ததாகத அரஹத் சம்மா சம்புத்த பகவான் ஒரு தூபியை காட்டி பூஜிக்க வேண்டும். இரண்டாவதாக பச்சைக்கு புத்த பகவான் ஒரு தூபியை காட்டி வணங்க வேண்டும். மூன்றாவதாக ததாகத்தருடைய சீடர் தூபியை காட்டி வணங்க வேண்டும். இங்கே சீடர் என்று இருந்தாலும் சாதாரணமாக தர்மம் வழியும் போது பிக்குமார்கள் சொல்லுவதோ புத்த பகவானுடைய அராந்த சீடர்கள் என்று தான். 4ஆவதாக இருக்கிறது சக்கரவர்த்தி அரசர்கள்.
ஒரு தூபியை காட்டிவிட்டு வணங்க வேண்டும். அந்த 4 பேர் தான். இங்கே இந்த சாதாரணமாக சக்கரவர்த்தி அரசரை விட குணமுள்ளவர் தான் சோதாபந்த நிலையை அடைந்து புத்த பகவானுடைய சீடர் கூட. அதனால் இதை இருக்கலாம். ததாகதருடைய சீடர் தூபி காட்டி வணங்க தகுதியானவர். புத்த பகவான் மொழிந்தார், ததாகதர் அரஹ சம்மா சம்புத்த பகவானுடைய ஒரு தூபியை காட்டி வணங்க தகுதியான காரணம் என்ன? நிறைய ஜனங்கள் புத்த பகவானுடைய தூபியை காண்டு தன்னுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். அவர்கள் மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்கத்தில் பிறக்கிறார்கள், தெய்வ உலகங்களில் பிறக்கிறார்கள். இந்த காரணத்தினால் தான் புத்த பகவானுடைய தூபியை அமைத்துவிட்டு பூஜிக்க வேண்டும். வேறு விஷயங்கள் இல்லை. மனமாசுவல் இருக்கும், மனமாசுவல் நிரம்பிய விஷயங்கள் இல்லை. சாதாரண மனிதர்களுக்கு என்றால் அவ்வாறு தோன்றலாம். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய பேரினால் ஒரு தூவி காட்டி இங்கே மனிதர்கள் என்னை நினைவு கூறினால் நல்லம் என்று. அப்படியான எதிர்பார்ப்புகள் புத்த பகவானுக்கு அறவே இல்லை. புத்த பகவான் இவ்வாறு சொல்வதற்கு காரணம்தான், இப்படி செய்தால் என் காரணம் புத்த பகவான் சிறிய காலத்தினுள் சம்புத நிலை அடைந்து தர்ம சக்கரத்தினை சுழற்றிவிட்டு பரம்பரம் அடைந்தார். அதனால் நிறைய ஜனங்களுக்கு புத்த பகவானை காண வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால்தான் புத்த பகவானுடைய தூபிகள் காட்டியிருக்கும் போது அந்த தூபிகளுக்கு புத்த பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூஜைகளை செய்துவிட்டு கௌரவம் அளித்துவிட்டு நிறைய ஜனங்கள் மரணத்துக்கு பிறகு அந்த புண்ணிய மூலம் சொர்க்கங்களில் பிறக்கிறார்கள். அதுதான் காரணம். அதே போல புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த் பச்சைக்கு புத்த பகவானுடைய ஒரு தூபியை காட்டி வணங்க, அதாவது பூஜை பண்ண வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் இதுதான் பச்சை புத்த பகவானுடைய தூபி என்று நிறைய ஜனங்கள் தன்னுடைய மனதை பிராசம் அடைய செய்து கொள்வார்கள், மனது தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் உடல் சிதைந்து மரணத்துக்கு பிறகு தெய்வ உலகங்களில் சொர்க்கங்களில் பிறக்கிறார்கள். இதுதான் பச்சை புத்த பகவானுடைய தூபியை காட்டி வணங்க தகுதியான விஷயம். புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த் ததாகதருடைய சீடர் சாவகர் அவருக்காக ஒரு தூபியை கட்டி வணங்க வேண்டிய காரணம் என்ன? அந்த தூபியை கண்டு அவர் மனது தெளிவுபடுத்திக் கொண்டால் அவர்கள் உடல் சிதைந்து மரணத்துக்கு பிறகு தெய்வ உலகங்களில் பிறக்கிறார்கள். அதனால் தூபியை கட்டி ததாகதருடைய சாவகர் சீடர் வணங்க தகுதியானவர். இங்கே சாதாரணமாக இலங்கையில் அராந்த நிலையை அடைந்து வந்த பிக்குமார்களுடைய அராந்தவர்களுடைய தாத்துக்கள் தூபிகளினுள் புதைத்துவிட்டு வணங்குதல் இருக்கிறது. சாதாரண பிக்குகள் இறந்துவிட்டால் சாதாரணமாக சிறிய தூபி விஹாரத்தினுள் காட்டியிருக்கிறது காணலாம். ஆனால் பெருமளவில் அவை பூஜை செய்வதை விட பிக்குமே மனிதர்கள் செய்யும், பிக்குமார்களும் மனிதர்களும் செய்யும் விஷயம்தான் அந்த புத்த பகவானுடைய தூபி எங்கே இருக்கிறதோ அதேபோல அரஹந்த பிக்குமார்களுடைய தூபிகள் எங்கே இருக்கிறதோ அந்த தூபிகளை அதிகமாக பூஜித்தல் தான் இலங்கையில் இருக்கும் பௌத்த கலாச்சாரம். பிறகு புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த் தூபியை காட்டி வணங்க சக்கரவர்த்தி அரசர் தகுதியானவர். அதுக்கு என்ன காரணம்? அதுதான் நிறைய ஜனங்கள் அவருடைய தூபியை கண்டுவிட்டு மனது தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் தெய்வத்தில் பிறக்கிறார்கள். சக்கரவர்த்தி அரசரும் சாதாரணவர் அல்ல. இவருடைய பெரிய குணம் இருக்கிறது. அந்த குணம் என்ன? அதுதான் அவர் உலகத்தை தான் வசத்துக்கு எடுக்கிறதோ ஆயுதங்கள் மூலம் அல்ல, வெப்பன் பாவிக்காமல் தன்னுடைய புண்ணியத்துக்கு தான் உலகம் அவருக்கு கிடைக்கிறது.
அதே போல அவர் இந்த தண்டனைகள் மூலம் அல்ல, இந்த தர்மம் மூலம் தான் உலகத்தினை கட்டுப்படுத்துவார். தர்மம் மூலம் பஞ்சசீலம் தான் முதல் கொள்கை. பஞ்சசீலத்தை கொடுத்து தர்மம் புண்ணிய காரியங்களை செய்ய அவர்களை ஊக்குவித்து தர்மம் மூலமே அரசாட்சியை செய்வார். நிறைய ஜனங்களுக்கு அதன் மூலம் புண்ணியத்தை சேகரித்து கொண்டு தேவ உலகங்களில் பிறக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் அந்த சக்கரவர்த்தி அரசனும் இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஒருவர். அதனால் தான் அவருடைய தூவியை கண்டு மனதினால் பக்தி கொண்டாலும் பெரிய புண்ணியம் சேர்கிறது, சொர்க்கத்தில் பிறக்க காரணமாகிறது. உங்களுக்கு சில நேரம் ஞாபகத்துக்கு வரலாம், இந்த புத்த சாசனத்தில் இருந்த ஒரு பிக்கு தான் பிரிந்து வச்ச பிக்கு. அவரும் முதல் வாழ்க்கை ஒன்றில் ஒரு சக்கரவர்த்தி அரசனாக பூமியில் இருந்து தெய்வ உலகத்தில் பிறந்து விட்டு அங்கே இருந்தார். பிறகு அங்கே அந்த தெய்வ உலகத்தில் இருந்து மனித உலகத்துக்கு வந்து தான் துறவரம் கொண்டார், ஒரு மனிதனாக பிறந்து. அப்போது அவர் இந்த பூமியில் அரசாட்சி செய்யும் போது அவருடைய ஆலோசனை மூலம் புண்ணியம் செய்து கொண்டு தெய்வ உலகங்களுக்கு போன நிறைய தேவர்கள் தெய்வ உலகங்களில் இருந்தார்கள். அதனால் அந்த தேவர்கள் அதிகமாக இவரை பிடித்தார்கள், இவருக்கு கௌரவம் செலுத்தினார்கள். எங்களுடைய ஆரியர் சொல்லி அவருக்கு உதவியாக இருந்தவர். அதனால்தான் தேவர்களுக்கு பிரியமுள்ள பிக்குகளுக்கும் இடையில் முதலிடம் பெற்றவர் தான் பிரிந்து வச்சேனும் பிக்கு. முதல் வாழ்க்கையில் யார்? ஒரு சக்கரவர்த்தி அரசனாக பூமி கட்டுப்படுத்திய ஒருவர். அந்த நேரத்தில் ஆனந்த தேரர் அந்த கதை முடிந்த பிறகு விஹாரத்தினுள் புகுந்து கதவு கிட்ட இருந்த ஒரு தூண் இருந்தது. அந்த தூண் அருகில் அதை பிடித்து கொண்டு ஆனந்த தேரர் புலம்பினார். ஐயோ, நான் இன்னும் நிப்பான மோட்சை அடைவதற்கான வழியில் இருக்கும் ஒரு சீடர். இவரின் ஒரு சாஸ்தா எனக்கு அனுதாபமாக இருந்தாரோ அவர் இப்போது பரிநிப்பானம் அடைகிறார் என்று அழுதழுத்து இருந்தார். அப்போது புத்த பகவான் பிக்குகளை அழைத்தார். ஆனந்த எங்கே என்று கேட்டார். பிறகு அந்த கதை பிக்குமார்கள் கூறினார்கள். அப்போது புத்த பகவான் ஒரு பிக்குவை அழைத்து கூறினார், ஆனந்தரை அழைத்து கொண்டு வாங்க, ததாகதர் உங்களை சாஸ்தா உங்களை அழைக்கிறார் சொல்லி கூப்பிடுவார் சொல்லி. அப்போது ஆனந்த தேரர் புத்த பகவான் இருந்த இடத்துக்கு வந்தார். புத்த பகவானுக்கு அன்புடன் வணங்கி ஒரு பக்கத்தில் அமர்ந்தார். அந்த ஆனந்த தேரரை அழைத்து புத்த பகவான் இவ்வாறு மொழிந்தார். பயன் இல்லை ஆனந்த, சோகப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். முன்கூட்டி நான் உங்களுக்கு இவ்வாறு சொல்லவில்லையா? அதுதான் இந்த பிரியமுள்ள அதே போல பிடிக்கும் அனைத்து விஷயங்களில் இருந்து பிரிய நேரிடுகிறது, விலகி போக நேரிடுகிறது. இந்த மாறுதல் இருக்கிறது, வேறு இயல்புக்கு உள்ளாகும் இயல்பு கொண்டிருக்கிறது. ஆனந்த உருவாகிய பிறந்த காரணாகாரிய தர்மங்கள் மூலம் உருவாகிய அனைத்தும் உடையும் அல்லது முறியும் இயல்பினை கொண்டு ஏதாவது இருக்குமாயின் அப்படியான ததாகதருடைய உடம்பு கூட நாசமாக வேண்டாம் சொல்லி பெற முடியாது. அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் சொல்லி மொழிந்தார். அது காண முடியாத விஷயம் என்று புத்த பகவான் மொழிந்தார். அதே போல ஆனந்த தேரரை அழைத்து புத்த பகவான் மொழிந்தார். ஆனந்த, நீங்க ரெண்டு மனங்கள் இல்லாமல், ரெண்டு சித்தங்கள் இல்லாமல், பிரமாணம் இல்லாமல், அளவற்ற முறையில் மெத்தா உள்ள உடம்பு செயல்பாடுகளினால் ததாகதரை உபசரித்தீர்கள். அதே போல மெத்தா நிறைந்த வார்த்தைகளினால் ததாகதரை உபசரித்தீர்கள். மெத்தா நிரம்பிய
சிந்தனை சிந்தனைகள் மூலம் புத்த பகவானை உபசரித்தீர்கள். ஆனந்த், நீங்க செய்த புண்ணியம் உள்ளவர், அதனால் பதான வீரிய செய்யுங்க, திடமாக வீரியம் செய்யுங்க, நீங்க மன அழுக்குகள் இல்லாமல் போன ஒருவராக மாறுவீர்கள் என்று புத்த பகவான் மொழிந்தார். அதில் அர்த்தம் தான் ஆனந்த சுவாமியை தர்மத்தில் ஈடுபடுங்க, வீரியத்துடன் தர்மத்தில் ஈடுபடுங்க, நீங்கள் ஆராதனை அடைவீர்கள். அதுதான் புத்த பகவான் மொழிந்தார். அதே போல அந்த நேரத்தில் புத்த பகவான் அங்கே கூடியிருந்த பிக்குகளை அழைத்து இவ்வாறு மொழிந்தார். பிக்குமார்களே, இறந்த காலத்தில் சம்மா சம்புத்த பகவான்மார்கள் இருந்தார்களோ, எனக்கு ஆனந்த எப்படி இருக்கிறாரோ அந்த பாக்கியம் உள்ளவர்களுக்கும் இவ்வாறான உபாட்டாயகர்கள், இவ்வாறான துணையாளர்கள் இருந்தார்கள். எதிர்காலத்தில் புத்த பகவான்மார்கள் தோன்றுவார்களோ, எனக்கு ஆனந்த போல அந்த புத்த பகவான்மார்களுக்கும் உபாட்டாயகர்கள், துணையாளர்கள் தோன்றுவார்கள். ஆனந்த ஞானம் உள்ளவர், ஆனந்த சுந்தரமான ஞானம் உள்ளவர். இங்கே ததாகதர் காண்பதற்கு இதுதான் பிக்குகளுக்கு காலம், இதுதான் பிக்குணிகளுக்கு காலம், இதுதான் உபாசகர்களுக்கு காலம், இதுதான் உபாசகைகளுக்கு காலம் என்று, அது மட்டும் இல்லை, இதுதான் தீர்த்தகர்களுக்கு, அதாவது வேறு கருத்துக்களை சொல்லி போன மதங்களை தோற்றுவித்தவர்கள், அவர்களுக்கு புத்த பகவானை காண இதுதான் தகுதியான நேரம், அவர்களுடைய சீடர்களுக்கு புத்த பகவானை காண இதுதான் தகுதியான நேரம் என்று காலத்தை அறிகிறார் நன்றாக. அந்த காலத்தை பார்த்துதான் புத்த பகவானுக்கு இவர்களை அனுப்பிவிடுவார்கள். அவர் மொழிந்த புத்த பகவான் ஆனந்த தேரரிடம் இருக்கும் 4 ஆச்சரிய அற்புத தர்மங்களை பற்றி மொழிந்தார். ஆச்சரிய அற்புத தர்மங்களை பற்றி அவைதான் அந்த 2 சொற்கள் பாலி சொற்கள், ஆச்சரிய அற்புத தர்மங்கள். தமிழ் அந்த சொற்களுக்கு சமம். புத்த பகவான் மொழிந்தார், அந்த 4 ஆச்சரிய அற்புத தர்மங்கள் என்ன ஆனந்தரிடம் இருக்கும். அவைதான் ஆனந்தரை காண வரும் பிக்குமார்கள் இருக்கிறார்களோ கூட்டங்கள், அவர்கள் ஆனந்த தேரர் கண்டவுடன் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனந்த தேரர் அங்கே தர்மம் மொழிகிறார். அவர்களுக்கு அது திருப்தி இல்லாமல் இருக்கும் போது, அதாவது இன்னும் வேண்டும், இது போதாது, இன்னும் தர்மம் செய்வனுக்கு வேண்டும் என்று அவர்கள் இருக்கும் போதே ஆனந்த தேரர் மௌனமாகுவார். அதாவது எவ்வளவு ஆனந்த தேரரிடம் தர்மம் செய்வெடுத்தாலும் அவர்களுக்கு இது போதும் போதும் அப்படியான மனப்பான்மை வராது, போதாது என்று அந்த மனப்பான்மை தான் வரும். அப்படியான அளவுக்கு மிகவும் திறமைசாலி, தர்மம் மொழிவதற்கு நல்ல போதிப்பவர். அதே போல்தான் பிக்குணிகளுக்கு, உபாசகர்களுக்கு, உபாசிகள் அந்த 4 வருவது அப்படித்தான், அது 4ஆக வருவது அப்படித்தான். அந்த 4 ஆச்சரிய அற்புத தர்மங்கள் ஆனந்தரிடம் இருக்கிறது. அதே போலதான் சக்கரவர்த்தி அரசர்கள் தோன்றுவார்கள் தானே, அவர்களுக்கும் 4 ஆச்சரிய அற்புத தர்மங்கள் இருக்கிறது. அவை என்ன? அதுதான் சாஸ்திரிய கூட்டம் சக்கரவர்த்தி அரசனை காண வருவார்களாயின் அவர்கள் அரசன் கண்டவுடன் மகிழ்ச்சி அடைவார்கள். அங்கே அவர் அரசன் கதைக்கிறார், அந்த பேச்சு மூலமும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மனிதர்கள், அதாவது சாஸ்திரியர்கள் திருப்தி இல்லாமல் இருக்கும் போதே சக்கரவர்த்தி அரசன் மௌனமாகுவார். அதே போலதான் பிராமணர்கள், அதே போலதான் காபதிகள், அதே போலதான் சிரமண கூட்டம் சக்கரவர்த்தி அரசன் காண்பதற்கு கண்டவுடன் மகிழ்ச்சி அடைவார்கள், பேச்சு மூலமும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போலதான் திருப்தி அடையாமல் இருக்கும் போதே சக்கரவர்த்தி அரசன் மௌனமாகுவார். அவருடைய புண்ணிய இறுதி.
அதுதான் புண்ணியத்துக்கு தான் அவருக்கும் அது கிடைக்கிறது. ஆனந்த தேரரும் அப்படியே தான். அப்போது ஆனந்த தேரர் புத்த பகவானுக்கு இவ்வாறு கூறினார், பந்தே, இந்த சிறிய நகரத்தில், இந்த கண்ட்ரிசைட் ஒரு நகரமாக இருக்கும் இந்த நகரத்தில் பரிநிப்பானம் அடைய வேண்டாம், பரிநிப்பானம் அடையாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தார். பந்தே, வேறு பெரிய நகரங்கள் இருக்கிறது. அவைதான் சம்பா, ராஜகஹா, ஸ்ராவஸ்தி, சாவத்தி, சாகேத், கோசம்பி, வாரணாசி, அப்படியான பெரிய நகரங்கள் இருக்கிறது. புத்த பகவானே அங்கே பரிநிப்பானம் அடைவீராக. அப்போது அங்கே புத்த பகவானை பற்றி பலத்த தெளிவுடன் இருக்கும் நிறைய தேஜஸ் மிகுந்த அரசர்கள், பிராமணர்கள், கணபதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் புத்த பகவானுடைய உடம்பின் பூஜைகளை செய்வார்கள். உடம்பு முன்னே பூஜை செய்வார்கள். அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த, அவ்வாறு சொல்ல வேண்டாம். இது சிறிய நகரம், இது கிளை நகரம், இவ்வாறு சொல்ல வேண்டாம். ஆனந்த, முதல் இது நீண்ட காலத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்றேன். மிகவும் தார்மீக தர்மராஜரான சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட பூமியை வெற்றி அடைந்து 7 ரத்தினங்கள் இருந்து மகா சுதர்சன் எனும் சக்கரவர்த்தி அரசன் இங்கே தான் இருந்தார். ஆனந்த், அவருடைய அரசாட்சி தான் இந்த குசாவதி வந்து இந்த இதே குசினாரா எனும் நகரம் தான். இந்த குசாவதி நகரம், அந்த குசாவதி நகரம் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் 12 யோஜனைகள் இருந்தது, 120 கிலோமீட்டர்ஸ். அதே போல வட திசைக்கும் தெற்கு திசைக்கும் 7 யோஜனைகள் இருந்தது, அதாவது 70 கிலோமீட்டர். ஆனந்த், குசாவதி அரசாட்சியில் அது மிகவும் செழிப்பாக சுகத்தினால் நிரம்பிய நிறைய மனிதர்களின் மூலம் நிரம்பியிருந்தது. அதே போல உணவு பானங்கள் அதிகமாக இருந்தது. அது சரியா சொன்னால் இந்த தேவர்களுடைய ஆளுக்கு வந்தாயினும் அரசாட்சி போலதான். சுகபோகங்கள் மூலம் நிரம்பி இருந்தது, ஜனங்கள் மூலம் நிரம்பி இருந்தது, உணவு பானங்கள் நிரம்பி இருந்தது. அதே போலதான் இந்த குசாவதி எனும் அரசாட்சியும் மிகவும் ப்ராஸ்பெரிட்டி இருக்கும் அரசாட்சியாகத்தான் இருந்தது என்று புத்த பகவான் மொழிந்தார். ஆலகமந்தா எனும் ஒரு பெயர் நான் கூறினேன் தானே, அது என்ன, எங்கே அந்த நகரம் இருக்கிறது? அதுதான் சாத்து மகாராஜுக்கு என்னும் தேவ உலகத்தில் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே. ஒரு தான் யக்க, அடுத்தது தான் கந்தவ, அடுத்தது தான் கும்பாண்ட, அடுத்தது தான் நாக. இங்கே யக்க எனும் பிரிவில் அதிபர் தான் வெஸ்ஸவன். அந்த பிரிவுக்கு தான் ஆலகமந்தா எனும் அரசாட்சி இருக்கிறது. பெரிய நகரம் ஆகாயத்தில் இருக்கிறது. அந்த நகரம் போலதான் இந்த குசாவதி இருந்தது. அந்த யக்கர்கள் மிகவும் சுகபோகங்கள் நிறைந்தவர்களாக, அதே போல உணவு பானங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனந்த, இந்த குசாவதி எனும் அரசாட்சி பகல் போலவே இரவுக்கும் 10 சப்தங்கள் நிரம்பி இருந்தது, அடிக்கடி எழும்பியது. அந்த சப்தங்கள் என்ன? அவைதான் யானை சப்தம், அதே போல குதிரை சப்தம், அதே போல ரதங்களில் சப்தம், அதே போலதான் ட்ரம்ஸ், அதாவது மேளம் தான், மேளம் சப்தம், அதே போல மீங்கு
ட்ரம்ஸ் எனும் மிகுங்கு மிருதங்க என்று சிந்திப்போம். அந்த மேலங்கிய சப்தம். அதே போலதான் வீணை சப்தங்கள், அதே போல பாடல் சப்தம், சங்குதானே சங்கு சப்தம், அதே போல மித்த சப்தம். கைவிட்ட குரலினால் அவங்க சொல்லுவார்கள், சாப்பிடுங்க, குடியுங்க, அப்படியான விஷயங்கள் சொல்லும். அந்த சப்தங்கள் 10 சப்தங்கள் அங்கே இருக்கு. அந்த சப்தங்கள் மூலம் நிரம்பி இருக்கு இருந்தது இந்த குசாவத்தியின் நகரம். பாருங்க, எங்கேயும் இல்லாமல் வகையிலான நியூயார்க், அதே போல லண்டன், அப்படியான நகரங்களில் கூட இப்படி இல்லதானே, அங்கேயும் இப்படியான சப்தங்கள் இந்த கடைசியாக சொன்ன விசேடமாக வாங்க, சாப்பிடுங்க, கைவிட்டு குரலினால் சொல்லுவார்கள். அதாவது தானம் அடிக்கடி, தான மண்டபங்களை அமைத்து கொண்டு தானம் அளித்தார்கள். இங்கே ஒன்றும் பணம் இல்லாமல் செய்ய முடியாது தானே. லண்டனுக்கு போனால், நியூயார்க் போனால் அனைத்தும் பணங்களுக்கு தான். ஆனால் இந்த நகரங்கள் வந்து மனிதத்துவத்தில் நகரங்கள், தேவ தத்துவம் இருக்கும் நகரங்கள். இங்கேயும் அரசாட்சி செய்தவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் எங்களுடைய போதிசத்துவர் மகா சுதர்சனும் அரசனாக அங்கே அரசாட்சியை செய்தார். அந்த நேரத்தில் புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த குசினாரா நகரத்துக்கு போங்க, மல்லர்களுக்கு இவ்வாறு சொல்லுங்க, வாசட்டர்களே, இன்றைக்கு இரவில் கடைசி யாமத்தில் ததாகதர் பரிநிப்பானம் அடைகிறார். புறப்பட்டு வாங்க வாசிட்டர்களே, எங்களுடைய பகுதியில் ததாகதர் பரிநிப்பானம் அடைந்தாரே என்று பிற்காலத்தில் ததாகதரை காண எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பிற்காலத்தில் பின்வருந்து வேண்டாம் சொல்லுங்க சொல்லி புத்த பகவான் முடிந்தார். அப்போது ஆனந்த தேரர் தனியே நகரத்துக்கு சென்று விட்டு ஜீவராத்திரி போர்த்தி கொண்டு அப்படித்தான் போகும் ஒரு முறை இருக்குதானே, அவ்வாறு தான் தனி போனார். அந்த நேரத்தில் மல்லர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். இந்த மல்லர்களும், இந்த குசினாரா மல்லர்களும், அந்த உங்களுக்கு புரியும் தான், அந்த விசாலாவில் இருந்து லிச்சவிகள் போல தனி அரசன், அதாவது முடிசூட்டி அரசன் ஒருவர் இருந்து நகரம் அல்ல. இங்கேயும் இருந்ததோ இந்த கனதாந்திர எனும் அரசாட்சி முறை. இது ஒரு இதுவும் வந்து நிறைய அரசர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயகம் தான் அங்கேயே இருக்கிறது சொல்லி சிந்திக்கலாம். அவர்கள் மல்லர்கள் கூடியிருந்த இடம் அங்கே சென்று விட்டு ஆனந்த தேரர் அதனை அறிவித்தார் புத்த பகவானுடைய பரிநிப்பானத்தை பற்றி. அப்போது அவர்கள் தன்னுடைய மனைவி மக்கள்களோடு, அமைச்சர்களோடு கவலையுடன், அழுதழுது சோகத்துடன் அவர்களும் புரண்டு அழுதார்கள். கூந்தலை அவிழ்ந்து அழுதார்கள். காய்களை மேலே தூக்கி அந்த உடைந்து விழுபவர்கள் போல விழுந்து புரண்டு அழுதார்கள். ஐயோ, மிகவும் சிறிய காலத்தினுள் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைவார். ஐயோ, விரைவாக சுகத்தர் பரிநிப்பானம் அடைகிறார். பெரிய ஜீவஹாரண்யத்துடன் உலகத்தை பார்த்து ஒரே கண் விரைவாக காணாமல் போகிறதே என்று அவர்கள் அழுதார்கள். அந்த மல்லர்களும் தன்னுடைய பேத்திகளோடு, தன்னுடைய அமைச்சர்களோடு, அதே போல அரசியலோடு புத்த பகவானை காண்பதற்கு அந்த உபவர்த்தனும் சால வனத்துக்கு வந்தார்கள். ஆனந்த தேரர் இருந்த இடத்துக்கு வந்து பிறகு ஆனந்த தேருக்கு இந்த கருத்து தோன்றியது. அதுதான், நான் இந்த குசினாரா மல்லர்கள் ஒருவர் அனுப்பிவிட்டு புத்த பகவானை வணங்க செய்தால், அதாவது சூரியன் உதிக்கும், இவர்களுக்கு வணங்க
வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நான் இவ்வாறு செய்தால் நல்லம் என்று சிந்தித்தார். அதுதான் அவர்கள் பரம்பரைகளாக புத்த பகவானிடம் அனுப்பிவிட்டு புத்த பகவானை இந்த அரசிகளோடு கூட்டத்தோடு அமைச்சர்களோடு இந்த பெயரில் உள்ள மல்லர் புத்த பகவானை வணங்குவார். புத்த பகவானுடைய திரு பாதங்கள் முத்தம் செய்து வணங்குவார்கள் என்று அவ்வாறு புத்த பகவானுக்கு சொல்லி அவ்வாறு வணங்கு செய்தால் நல்லம் என்று சிந்தித்து அவ்வாறு தான் ஆனந்த தேரர் செய்தார். அப்போது சுபத்த என்று ஒரு பரிபாலிகர், வேறு ஒரு பரிபாலிக தவசியாக துறவரம் போன்று இருந்த ஒருவர், அவருக்கு கேட்க கிடைத்தது கடைசி ஆமத்தில் புத்த பகவான் இங்கே பரிநிப்பானம் அடைகிறார் என்று. அவருக்கு இந்த கருத்து தோன்றியிருக்கிறது. முதுமை அடைந்து ஆசான்கள், அவர்களுடைய ஆசான்கள் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். அதுதான் ததாகதரா சம்மா சம்புத்த பகவான்மார்கள் மிகவும் அரிதாகத்தான் உலகில் தோன்றுவார்கள். இந்த புத்த பகவானும் இப்போது இறுதி ஆமத்தில் பரிநிப்பானம் அடைவார்கள். என்னுள் சந்தேகம் இருக்கிறது. நான் புத்த பகவானை பற்றி தெளிவு அடைந்து இருக்கிறேன். புத்த பகவானுக்கு என்னுடைய சந்தேகங்கள் இல்லாமல் செய்யலாம். அதனால் நான் புத்த பகவானை காணப்போக வேண்டும் என்று புத்த பகவான் இருந்த இடத்துக்கு வந்தார். வந்து ஆனந்த தேரர் சந்தித்தார். முதலில் ஆனந்த தேரருக்கு இவர் கூறினார், ஆனந்த் பவம் ஆனந்த், அவருக்கு அந்த தோன்றிய கருத்து அவர் அப்படியே சொல்லி ஆனந்த் அப்படி பதற்றமாக இருந்தாலும் அப்படிதான் தோன்றிய சிந்தனைகள் அனைத்தும் சொல்லிவிட்டு தான் அவர் அனுமதி கேட்டார். ஆனந்த தேரரை, எனக்கு புத்த பகவானை காண போக வேண்டும், இந்த சந்தேகம் இல்லாமல் செய்து கொள்ள ஒரு கேள்வி கேட்க வேண்டும் சொல்லி. அப்போது ஆனந்த தேரர் கூறினார், சுபத்த, இப்போது ததாகதரை கலைப்படைய செய்ய வேண்டாம், புத்த பகவான் மயக்கத்துடன் தான் இருக்கிறார் சொல்லி கூறினார். அப்போது இரண்டாவதாகவும் அதே வேண்டுகோள் முன்வைத்தார் சுபத்த. இரண்டாவும் அதே பதில் கிடைத்தது. மூன்றாவதாகவும் கேட்டார். மூன்றாவதாகவும் அந்த பதில் தந்தார் ஆனந்த தேரர். அப்போது புத்த பகவான் அந்த வார்த்தை செய்வளித்தார். பிறகு புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்து இவ்வாறு கூறினார், பரவாயில்லை ஆனந்த், சுபத்தரை நிறுத்த வேண்டாம். சுபத்து வருவாரோ என்னை கலைப்படைய செய்ய அல்ல சொல்லி முடிந்தார். அதிலிருந்து அடுத்த நாளில் பார்ப்போம் தானே.